என்னாச்சு? எனக்கு தெரியும்மா, அதனாலதான் உன்னை பஸ்ல போக வேண்டாம்னு சொன்னேன். நீ இப்படி ஏன் கஷ்டப்படுறேன்னு எனக்கு புரியல. இங்க பாரு, நீ கஷ்டப்பட்டு தான் இதெல்லாம் செய்யணும்னு இல்ல. இப்ப கூட சொல்லு, எல்லாரும் அப்படியே திரும்பி போயிடலாம். ஐயோ அப்பா, உங்களுக்காக தானே நாங்க இங்க வந்திருக்கோம். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை முடிச்சிட்டு தான் போவோம். டேய் ஜோசியக்காரா, இப்படி சேம் சைடு கோல் போட்டுட்டு போயிட்டியடா பாவி. ஹாய் மேம், ஐம் துர்கா. ஆ வள்ளி, இவங்க தான் எனக்காக பாதுகாப்புக்கு வந்திருக்கிற அதிகாரி, இன்ஸ்பெக்டர் துர்கா. மேம், சாரோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதா உளவுத்துறையில ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதனால தான் இந்த ஸ்பெஷலா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. மத்தபடி உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருந்தா கூட நீங்க சொல்லலாம் மேம். எங்களுக்கும் கொஞ்சம் ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்குதான் எங்க வீட்லயே ஒருத்தன் இருக்கான்ல, அவனை மீறிய ரத்தன உயிருக்கு ஆபத்து வந்துற போது, ரத்தன உயிருக்கு ஆபத்து வந்துச்சுன்னா அது அவனாலதான் இருக்கும். வாட்? உங்க வீட்லயே இருக்காங்களா? என்ன மேம் சொல்றீங்க? யார் அது? வேற யாரு? எல்லாம் அந்த வேலன் தான். அதான் வள்ளி கழுத்த கட்டாயத்தாலி கட்டினானே அவன்தான். அதான் நியூஸ்ல பாத்திருப்பீங்களே. டேய் ரஞ்சித், இப்ப எதுக்கு பழசெல்லாம் திரும்ப பேசிட்டு இருக்க? போய் பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் சரியா நடக்குதான்னு போய் பாரு. போப்பா, போ. மேடம், இப்போதைக்கு எங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்ல. அப்படி உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தா தாராளமா விசாரிங்க. அது என் குடும்பத்து ஆளுங்களா இருந்தாலும் சரி, அவங்க கோஆபரேட் பண்ணுவாங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஏப்பா பூசாரி, ஐயா நின்றுட்டே இருக்காருல்ல, சட்டப்பட்டு பொண்ணு மாப்பிளை செய்ய முடியாது செஞ்சிரு. ஐயா, கல்யாணத்தை எங்க வேணா நடத்திருக்கலாம். ஆனா நம்ம வழக்கப்படி குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சு மஞ்ச கயிறு தானம் வழங்கி ஆகணும். மஞ்ச கயிறு தானம்னா? அது ஒண்ணும் இல்லம்மா, சாதாரண வெள்ளை நூல்ல மஞ்சளை தடவி அந்த கயித்தை ஒண்ணு கழுத்துல மாப்பிளை கட்டணும். ஏங்க, அவனே வள்ளிக்கு பிடிக்காம வலு கட்டாயமா வள்ளி கழுத்துல தாலியை கட்டியிருக்கான். நீங்க என்னடான்னா இப்ப புதுசா வேற கயிறு கட்ட சொல்றீங்க? அதெல்லாம் வள்ளி இதுக்கு ஒத்துக்க மாட்டான். ஐயா, உங்க பொண்ணுக்கு நடந்தது கட்டாய கல்யாணமா? ஆமாங்க, நீங்க நியூஸ் எல்லாம் பாக்குறது இல்லையா? ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். உங்களுக்கு தெரியாம போச்சே. அக்கா, இப்ப எதுக்கு அதையெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரியே தெரியலையே. ரெண்டு பேரையும் பார்க்கும்போது அவ்வளவு பொருத்தமா இருக்கு. இல்லன்னா நம்ம வழக்கப்படி இவங்க ரெண்டு பேரும் அந்யோன்யமா இருக்கிறாங்களா இல்லையான்னு பாத்துற வேண்டியதான். அது எப்படி? அதாவது மாப்பிள்ளை பையன் பொண்ணை தூக்கிட்டு கோயில 3 சுத்து சுத்திட்டு வரணும். அப்படியே வரும்போது மஞ்சள் தண்ணி ஊத்திட்டே வருவாங்க. என்ன ஆனாலும் பொண்ணோட கால் தரையில படவே கூடாது. ரெண்டு பேரும் ஒத்த மனசா இருந்தாதான் அவங்களால அதை செய்ய முடியும். ஒத்த மனசா இல்லைன்னா அதை அவங்களால செய்ய முடியாது. என்னப்பா, உங்களுக்கு சம்மதமா? சம்மதங்கய்யா. என்னம்மா உனக்கு? எனக்கும் சம்மதம்.
ஏ வேலா, ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? மௌன விரதமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மேடம். அப்புறம் என்ன பேசு. மேடம் இன்னும் கொஞ்சம் தான் முடிச்சிடலாம், விடுங்க. ஏண்டி உன் தம்பியும் வள்ளியும் ஏற்கனவே சமாதானம் ஆயிட்டாங்க போல இருக்கு. அந்த பூசாரி இது தெரியாம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏங்க உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? சும்மா இருங்க. வேலா, நான் வெயிட்டா இருக்கேனா? ரொம்ப வெயிட்டா இருக்கீங்க மேடம். அப்படின்னா நான் குண்டா இருக்கேன்னு சொல்றியா? அப்படிலாம் இல்ல மேடம். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? மேடம் கொஞ்சம் தயவு செஞ்சு அமைதியா வரீங்களா மேடம்? அண்ணே, இன்னும் ஒரு ரவுண்ட் தானே இருக்கு, விட்டுறாத. அம்மா, இதுக்கு மேல இந்த கர்மத்துல நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுமா. நான் கிளம்புறேன். டேய், மேடம் நீங்க எனக்கு ஒண்ணு கொடுத்தீங்கல்ல, அது உங்களுக்கு திருப்பி தரணுமே. என்னது, ஏதாச்சும் கிஃப்டா? அட அது இல்ல மேடம், பஸ்ல ஒண்ணு கொடுத்தீங்களே அது. ஏய், வாயை மூடிட்டு வா.